வெல்கம் டு அனிமே எவல்யூஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஐ வாண்ட் டு எண்ட் திஸ் லவ் கேம் அப்படின்ற அனிமேவோட எபிசோட் 7 தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம எபிசோடுக்குள்ள போலாம். எபிசோட ஸ்டார்ட்டிங்லேயே மீக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, யூகியோட வீட்ல குளிச்சுட்டு இருக்கா. அவ குளிச்சுட்டு இருக்கும்போது நினைக்கிறா, அடடே! நான் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா, நானு யூகியோட வீட்ல குளிப்பேன்னு சொல்லி. யூகியோட வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நானு ஸ்லீப் ஓவர் பண்ணுவோன்னு சொல்லி, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நர்வஸா இருக்கு. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு நல்ல சான்ஸு. நான் வந்து பார்த்தீங்கன்னா, இத கண்டிப்பா விடவே மாட்டேன். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இது எனக்கு ரொம்ப நர்வஸா இருக்கு. இப்படியே போயிட்டே இருந்தேன்னா, கண்டிப்பா நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லவ் கேம்ல தோத்துருவேன் போல. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, என்னால தோக்க முடியாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயிச்சே ஆகணும். அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, மீக்கு நெனச்சுன்னே இருக்குது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, மீக்கு குளிச்சு முடிச்சுட்டு வெளிய வந்து பார்த்தா, அங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 கிளாத் இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட கிளாத்து. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ அவங்க தங்கச்சி வக்கானாவோட கிளாத்து. அப்போனே மீக்கு என்ன எங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு கிளாத் எடுத்து வச்சிருக்காங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் எத போடுறது? அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அது வக்கானா வச்ச கிளாத்த தான் வந்து பாக்குது. ஹீரோ வச்ச கிளாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, பார்த்து கொஞ்சம் ப்ளஷ் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ செம்மையா கேம் விளையாண்டுக்கிறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அங்க யூகியா வரா. யூகியா பார்த்தோனே வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு சரியான ஷாக்கு. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, மீக்கு ஹீரோவோட ட்ரெஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வந்துட்டு, "நீ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சேஞ்ச் பண்ண கிளாத் குடுத்ததுக்கு ரொம்ப நன்றி" அப்படின்ற மாரி சொல்றான். இத கேட்டோனே வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியா ப்ளஷ் ஆயிட்டு அவன் வந்து சொல்றான். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, வக்கானாவும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் வச்சிருந்தாளே, "நீ ஏன் வந்து பார்த்தீங்கன்னா அத எடுக்கல?" அப்படின்னு கேட்கறா. இத கேட்டோனயும் மீக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா, "வக்கானோட ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப குட்டியா இருக்கும். உன்னோட ட்ரெஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்ட்டா இருக்கும்" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. ஆனா ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, இதுமாரி ட்ரெஸ்ஸ போட்டதால செம்மையா ப்ளஷ் ஆயின்னுக்கிறான். அப்போனையும் மீக்கு, "ஹோ! என்ன ஆச்சு? உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்மையா ப்ளஷ் ஆவுதா? இதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா, நானு பாய் ஃப்ரெண்டோட ட்ரெஸ் போடுற ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் மாரி உன் கண்ணுக்கு தெரியறேனா?" அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ போட்டு கலாய்ச்சின்னுக்கிறா. ஆனா அதுக்கு ஹீரோ, நான் அப்படியெல்லாம் நினைக்கவே இல்ல. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நான் பாஸ் பேட்டில்ல பிஸியா இருக்கிறேன். ஸோ என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு கேம் விளையாண்டுக்கிறான். ஆனா இத பார்த்த மீக்கு உடனே சரி கண்டாவுது. என்னடா இவன் நான் இங்க வந்துட்டுருக்கேன். இவன் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன கண்டுக்கவே இல்ல சொல்லி பார்த்தீங்கன்னா, வேகமா குடு குடுன்னு ஓடி போய் யூகே கிட்ட போயிட்டு, "டேய் இங்க பார்றா! நான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க உன் முன்னாடி தான் இருக்கேன். நீ என்ன பார்க்காம என்னடா இது மாரி பண்ணிட்டு இருக்க? என்ன என்கிட்ட ஃபைட் பண்ணணும்னு ஆசையா?" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போட்டு ஹீரோவ போட்டு டார்ச்சர் பண்ணுகுது. அப்போனே ஹீரோ, "ஏய் உனக்கு என்ன ப்ராப்ளம்? எதுக்கு இது மாரி பண்ணிட்டு இருக்க?" அப்படின்ற மாரி கத்துறான். ஆனா டப்புன்னு ஹீரோ மீக் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையா ப்ளஸ் ஆயிட்டு, உடனே வக்கானாவ கூப்பிட்டு, "நான் உன்ன தேடி வைக்க சொன்னேன். என்ன ஆச்சு?" அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா வேகமா வக்கானாவ பார்க்கறதுக்கு மேல போயிடுறான். அப்போனே மீக் வந்து பார்த்தா கொஞ்சம் டல் ஆவுறா. ஹீரோ உடனே படிக்கட்டில ஏறிட்டு, "அடச்சே! நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இது மாரிலாம் பண்ணிட்டு இருக்கேன்?" அப்படின்னு இப்ப தான் நினைச்சுட்டு போறான் வேகமா. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ குளிச்சுட்டு வரான். குளிச்சுட்டு வந்தவொடனே பார்த்தீங்கன்னா, மீக்கும் உக்காந்து வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம ஜாலியா வந்து பார்த்தீங்கன்னா, கேம் விளையாண்டுக்கிறாங்க. அப்போனே ஹீரோ டேபிள்ல பார்க்குறான். அங்க காஃபி இருக்கிறத பார்த்துட்டு, அங்க பால் இருக்கிறத பார்த்துட்டு, இது வந்து இப்பதான் நம்ம பாலு அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சோஃபால ஒரு மூலையில போய் உட்கார்றான். இத பார்த்தோனே மிக்கு, "என்னடா இவன் அங்க போய் உட்கார்றானே" அப்படின்ற மாரி கொஞ்சம் பார்த்துட்டு, ஒரு மாரி கோவமாயிட்டு, ஒரு மாரி ஜெலஸ் ஆயிட்டு, உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே நவுந்து நவுந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ கிட்ட வந்துடுறா. உடனே ஹீரோ பார்க்குறான், "என்னடா இவ என் பக்கத்துல வராளே" சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, அவள கண்டுக்காத மாரி அப்படியே வேற பக்கம் திரும்புறான். உடனே மிக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, சரி கண்டாயிட்டு, அவள தொல்லலான்னு போறா. ஹீரோ யூகியா வந்து பார்த்தா தொடுறா. உடனே ஹீரோ வந்து பார்த்தா பதறிட்டு போயிட்டு ஒரு சவுண்ட் ஒண்ணு குடுக்குறான். உடனே வந்து பார்த்தா அவங்க 2 பேருக்கும் சரியான ஷாக். ஏன்னு வந்து பார்த்தா அதே நேரத்தில வக்கானாவும் கத்திர்றா. என்னடான்னு பார்த்தா வக்கானா கேம் விளையாடிட்டு கேம பார்த்தா கத்தின்னுக்கிறா. உடனே வந்து பார்த்தா ஹீரோ ஒண்ணும் இல்ல என்ன மன்னிச்சிடு அப்படின்னு தான் சொல்றான். ஆனா யூகியா வந்து பார்த்தா செம்மையா ப்ளஸ் ஆயிட்டு ஹீரோவ பார்த்துன்னுக்கிறா. அப்படியே வந்து பார்த்தா அவங்க 2 பேருக்குள்ள இது வந்து பார்த்தா ஒரு ஆக்வர்டான சீனா மாறுது. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, மீக்கு உடனே நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறா. அவ கிளம்புன தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கொஞ்சம் ஃபீல் பண்றான். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, இது மாரி தான் ஃபீல் பண்றான். அவனுடைய ஃப்ளாஷ்பேக்ல வந்து பார்த்தீங்கன்னா, இதுமாரி மீக்கும், யூகியாவும் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா, மீக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக் குடுத்துன்னுருக்கான். பட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லிக் கொடுக்கும்போது மீக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறதுனால, ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா செம்மையா ப்ளேஸ் ஆயிட்டு கொஞ்சம் தள்ளி போய் உட்கார்றான். இத பார்த்தோனே மீக்கு கொஞ்சம் ஆக்வர்டா ஃபீல் பண்ணிட்டு, நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா போயிடுறா. அவ போயிட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்ற மாரி கிளம்பி வீட்டுக்கு போயிடுறா. அதான் வந்து பார்த்தீங்கன்னா, அவ போயிட்டதுக்கப்புறம் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா செம்மையா வந்து பார்த்தீங்கன்னா சோகமாகறான். இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு. ஸோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ மறுபடியும் அதே மாரி பண்ணிட்டோமே அப்படின்ற மாரி தான் வந்து பார்த்தா கொஞ்சம் நெனச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுனா, ஹீரோ அவங்க தங்கச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செம்மையா தூக்கம் வருது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, "மீக்கு நீ வந்து பார்த்தீங்கன்னா, என் கூட தூங்கிடு" அப்படின்னு வந்து தான் கேட்கிறா. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ முடியாது. "நீ வந்து பார்த்தீங்கன்னா, தூங்கும்போது கலாட்டாலாம் பண்ணுவ. காலெல்லாம் தூக்கி மூஞ்சி மேல வைப்ப. அதனால முடியாது. அவள வந்து பார்த்தீங்கன்னா, தனி ரூம்ல போட்டு அவள வந்து பார்த்தீங்கன்னா, ஜாப்பனீஸ் ஸ்டைல்ல தூங்க வச்சிடலாம்" அப்படின்னு வந்து தான் சொல்றான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோ மீக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெட்டெல்லாம் போட்டு ஏற்பாடெல்லாம் பண்ணி குடுத்துட்டு, "சரி நான் என் ரூமுக்கு போறேன்" அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா போறான். இத கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, டப்புன்னு யூகியா சரியா வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பதட்டமாயிட்டு வேகமா வந்து பார்த்தீங்கன்னா, ஒய்ஃபை போம்போது, அவன் ட்ரெஸ்ஸ புடிச்சு இழுத்துட்டு, "நீ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் இங்க இரு" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றான். உடனே இத கேட்டோனே ஹீரோ, "ஏய் முட்டாள் என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன ஸ்டாப் பண்ணா என்ன கூப்பிட்டா மட்டும் போதும். எதுக்கு என் ட்ரெஸ்ஸ போட்டு இழுச்சு கிழிக்கிற?" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறான். இத கேட்டோனே யூகியா, "அதெல்லாம் இல்ல. நான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ
எனக்கு தூக்கம் வரல. ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, "கொஞ்ச நேரம் என் கூடவே இருக்கிறியா?" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறா. இத பார்த்தோன்னே ஹீரோக்கு ஒண்ணும் புரியல. அதுக்கு உடனே அவ, "இல்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கேம் விளையாடலாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உன்ன கூப்பிட்டேன். உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நைட் டைம்ல நீ கேம் விளையாட தெரியும். ஸோ, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கேம் விளையாடலாம்னு கூப்பிட்டேன். ஸோ, என்ன நினைக்கிற யுக்கியா? நீ இப்போ என் கூட அத பண்ண ரெடியா இருக்கியா?" அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்குறா. இத பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு சரி ஷாக் ஆயிடுது. உடனே ஹீரோ, "சரி நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உன் கூட அத பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டப்புன்னு கதவு சாத்திட்டு, லைட் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மிக்குவ பெட்ரோல் தள்ளி விட்டுர்றான். உடனே வந்து பார்த்தா மீக்குக்கு சரியான ஷாக்கு. இப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து வந்து பார்த்தா லவ் கேமா விளையாடலாம் அப்படின்னு வந்து பார்த்தா ஹீரோ சொல்றான். உடனே வந்து பார்த்தா மீக்கு செம்மையா வந்து பார்த்தா பிளஸ் ஆயினுக்கிறா. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ அவங்க தங்கச்சி வக்கானாவ காட்டுனா, வக்கானா வந்து பார்த்தா ஜாலியா தூங்கினுக்கிறா. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க கீழ ரொமான்ஸ் பண்ணுகிறான் மீக்கு கூட. உடனே மீக்கு, "அடடே என்னடா இவன் இது மாதிரிலாம் பண்றானே" சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, "இல்ல நீ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணாத" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றா. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ டப்புன்னு மீக்கு கிட்ட போயிட்டு அவரு காதுல போயிட்டு, இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, யார் முதல்ல இந்த இடத்த விட்டு போறாங்களோ, அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா தோத்துட்டதா அர்த்தம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறான். இத பார்த்தோனேயும் மீக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியா பிளிஸ் ஆயிடுது. நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன இன்வைட் பண்ண, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணா கேம் விளையாடலாம் சொல்லி. ஸோ அதனால கண்டிப்பா நீ போனா நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா தோத்து தான் ஆகட்டும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்லுங்கிறான். அதுக்கு உடனே வந்து பார்த்தீங்கன்னா மீக்கு, "இல்ல இல்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா இத மீன் பண்ணி கூப்பிடல. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்லல" அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுங்கிறான். ஆனா ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கேட்கற மாரி தெரியல. "நீ வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிற மாரி இருந்துது. ஸோ, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உன்கிட்ட பேசலான்னு கூப்பிட்டேன்" அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா மீக்கு பேசினுக்கிறா. "நீ வந்து பார்த்தீங்கன்னா இது மாரி பண்றது எனக்கு கொஞ்சம் டிர்ட்டியா இருக்கு" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மீக்கு சொன்னோனே, ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்வர்டா ஃபீல் பண்ணிட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த விட்டு கிளம்பிடுறான். "என்ன மன்னிச்சிடு" அப்படின்ற மாரி. "நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேரா நடந்துக்கல. ரொம்ப ஓவரா போயிட்டேன்" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யூகியா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுகிறான். இத பார்த்தோனே வந்து பார்த்தீங்கன்னா மீக்குக்கு சரியான ஷாக்கு. என்னடா இவன் இது மாரி பேசுறானே அப்படி சொல்லி. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, "மிக்கு யூக்கியா, உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லவ் கேம் போர் அடிச்சுச்சா என்ன? சரி, ஓகே. நீ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லவ் கேம்லேருந்து குயிட் பண்ணிக்கோ" அப்படின்ற மாரி வந்து சொல்றா. இத கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு சரி ஷாக் ஆயிடுது. ஏன்? ஏன் வந்து பார்த்தீங்கன்னா, இவ இது மாரி திடீர்னு லவ் கேம குயிட் பண்ண கேட்கறா? அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோவுக்கு புரியாம முழிச்சுனுக்குறான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா, மிக்கு சொல்றா, "நீ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளாவே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணிக்கிற. ஸோ, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் நினச்சேன் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லவ் கேம் பிடிக்கல சொல்லி. ஸோ, உனக்கு பிடிக்கல நீ வந்து பார்த்தீங்கன்னா, குயிட் பண்ணிக்கோ. இதில விளையாடுறது பிடிக்கல" அப்படின்னு பார்த்தா சொல்றான். இத காட்டுன ஹீரோ, "இல்ல, இல்ல அதெல்லாம் கிடையவே கிடையாது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நிஜமாலே இந்த லவ் கேமு விளையாடுறதுக்கு புடிச்சிருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி இருந்தது போலவே இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லாவே சமைச்சோம். உன்னோட டின்னர் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லா இருந்தது. நான் உன் கூட வந்து பார்த்தீங்கன்னா, கேம்லாம் விளையாடுறதுனால ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஹாப்பியா ஃபீல் பண்ணேன்." அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ சொல்லுங்கிறான். ஆனா உடனே மிக்கா, "அப்புறம் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா, நீ வந்து பார்த்தீங்கன்னா, இது மாரி பண்ணிட்டு இருக்க? ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் உன்ன இது மாரி தொந்தரவு பண்றேன். ஸோ உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் தொந்தரவு பண்ற மாரி இருந்ததுன்னா, நீ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேம விட்டு குயிட் பண்ணிக்கோ. இது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு பிரச்சனையே இல்ல." அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மிக்கு சொல்லுனுக்கிறா. கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுனுக்கிறா. இத பார்த்தோனே ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடக்குது? இவன் வந்து பார்த்தா என்ன நினைச்சிட்டு இருக்கானே எனக்கு புரியவே இல்லையே! அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ மனசுக்குள்ளேயே நினைச்சுன்னுருக்கான். ச்சே! இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணிட்டேன்? இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவள ரொம்ப ஆக்வர்டா ஃபீல் பண்ண வச்சுட்டேனே! அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மீக்கு கிட்ட இது மாரி சொல்லலான்னு போறான். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வார்த்தையே வரல. அப்போனே வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்க்குறான். அப்போனே வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா, மிக்கி கிட்ட சொல்றான். "இந்த கேம் விளையாடுறது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. இங்க பாரு மிக்கு, என்ன வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுது. நீ வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சேலஞ்ச் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேட்டா இருக்கும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நிஜமாலே இந்த கேம் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுனுக்குறான் மீக்கு கிட்ட. உடனே மீக்கும் எனக்கும் அது மாரி தான் அப்படின்னு தான் சொல்றா. நான் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, என்ன யோசிச்சுட்டு இருப்பேன்னா, அவனுடைய ஹார்ட் பீட்ட வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி ரைஸ் ஆக வைக்கலாம் அப்படின்ற மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே யோசிச்சுட்டே இருப்பேன். அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, மீக்கும் சொல்லுனுக்குறா. இத பார்த்தோன்னே ஹீரோ, அப்படின்னா நீ என்ன தான் நினைச்சிட்டு இருக்கேன்னு கேட்டு கொஞ்சம் சைலண்ட் ஆயிடுறான். அப்போனே ஹீரோ நினைக்கிறான், நான் இப்ப வந்து என்ன பண்றது? இப்ப நான் அவகிட்ட என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்ற மாரி வந்து ஹீரோ யோசிக்கிறான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா, நினைச்சு பார்க்குறான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா, மனசுக்குள்ளேயே நினைக்கிறான். நான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ என்னுடைய டிஃபீட்ட ஒத்துட்டு நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரா டேட்டிங் பண்ண ஆரம்பிச்சாலும், அது வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா முடியாது. அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நார்மலா போகாது. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, மீக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட பிரின்சஸ்ஸு. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் அவனுக்கு ஒர்த்தியான ஒரு பெர்சன் கிடையாது. மீக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்குவா. நான் வந்து பார்த்தீங்கன்னா, அவ கூட இருந்து அவளால வந்து அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னால அந்த ஃபிளாக ஜெயிச்சு குடுக்க முடியாது. மீக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதுமாரி அவளோட ஃபேஸ சோகமா வச்சுக்கிறதுக்கு நான் தான் ஒரு காரணமா இருக்கக்கூடாது. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் அவள் கூடவே இருக்கணும்னு நெனைக்கிறேன். பட் ஆனா நான் இப்படி இருக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா, மீக்கு என்னை விட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே போயிடுவா. அவ வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே என்ன விட்டு போயிட்டான்னா திரும்பி வரமாட்டா. அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தாட் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே எனக்குள்ள ஓடிட்டே இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டே இல்லாம இருக்கிறதால, மீக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா, என்னால நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா பழக முடியல. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லவ் கேம் இது வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கு. இது மாரி பெத்தட்டிக்கா இருந்த என்ன வந்து பார்த்தீங்கன்னா, அவ சேஞ்ச் பண்ணியிருக்கா. மீக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்துக்கும் காரணம். இந்த லவ் கேம் மூலியமா தான் வந்து பார்த்தீங்கன்னா, நானு எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணேன். அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். இந்த லவ் கேமுக்காக என்னென்னலாம் பண்ணான் அப்படின்றதுக்காக. அவன் வந்து பார்த்தீங்கன்னா
இந்த லவ் கேமுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா, அவன் மெனக்கட்டி எல்லா விஷயங்களையும் பண்ணது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நெனச்சு பார்க்குறான். இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா மீக்கு தான். 僕を振り向 மீக்கு かせ வந்து るため பார்த்தீங்கன்னா に நானு இம்ப்ரெஸ் பண்ணணுன்றதுக்காகவும், 頑張れた。 என்னுடைய கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அவள 自 வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் 分 இது の気 எல்லாத்தையும் 持ちと பண்ணேன். இந்த லவ் 向 கேம் き合う மூலியமா こ தான் と வந்து ができ பார்த்தீங்கன்னா た。 நானு என்னுடைய ஓன் ஃபீலிங்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கண்ட்ரோல் பண்ணலாங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா கத்துக்கிட்டேன். அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ மனசுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நெனச்சிட்டு இருக்கான். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அவனால சொல்ல முடியல. 愛してるゲ மீக்கு ーム வந்து で பார்த்தீங்கன்னா இத தான் நெனச்சிட்டு இருக்கா. 私は変わ இந்த れた。 லவ் கேம். இந்த லவ் கேம் வந்து பார்த்தீங்கன்னா 泣い நான் てば ஸ்டார்ட் かりい பண்ணதுக்கு た காரணமே வந்து 私が பார்த்தீங்கன்னா ユキヤ யூகியா と வந்து 出会って பார்த்தீங்கன்னா என்ன கவனிக்கணும். 明る அவங்களுடைய くなれた。 அட்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் வந்து பார்த்தீங்கன்னா ユ என்ன キヤを மட்டும் 好 தான் きになって பார்த்துட்டே இருக்கணும். அவனோட அட்டென்ஷன் 愛 வந்து して பார்த்தீங்கன்னா るゲ எப்பவுமே ー என் ムを கூடவே 始 இருக்கணும் めて அப்படிங்கிறதுக்காக மட்டும் தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா 自 ஸ்டார்ட்டிங்ல 分の எப்பவுமே こ வந்து と நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து 可 பார்த்தீங்கன்னா 愛 ஒரு い அழற って குழந்தையா 言え தான் るよ வந்து うになっ இருந்தேன். た。 பட் ஆனா யூகியாவ மீட் பண்ணதுக்கப்புறம் அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மாறிடுச்சு. ஸோ யூகியாக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா, நான் எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சேன். யூகியா வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு யூகியா எப்பவுமே என்ன பார்த்துட்டு இருக்கணுங்கிறதுக்காகவே தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த லவ் கேமே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த லவ் கேம்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, நானே எக்கச்சக்கமான விஷயங்கள கத்துக்கிட்டேன். ஸோ அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் நிஜமாலே ஒரு அழகான இருக்கிற ஒரு பொண்ணு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நிஜமாலே நான் ஒரு அழகான பொண்ணு தாங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மிக்கு நினச்சிட்டு இருக்கிறா. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நெனைக்கிறான். நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் இந்த கேம் விளையாடும்போது, என்னுடைய பொழுதுபோக்குக்காக மட்டும் தான் இந்த கேம் விளையாடினேன். அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ நெனைக்கிறான். 最初 ஆனா は அதே சமயம் மிக்கு என்ன ただの நெனைக்கிறான்னா, நான் 暇 வந்து つぶ பார்த்தீங்கன்னா, し இந்த のゲ கேம ームだ ஸ்டார்ட் った பண்ணதுக்கு けど காரணமே ユキヤ யூகியா に வந்து 構って பார்த்தீங்கன்னா, 欲 என்ன し லவ் くて始め பண்ணணுங்கிறதுக்காக たゲ மட்டும் ー தான் ムだ அப்படின்னு けど பார்த்தீங்கன்னா, மிக்கு ミク நெனைக்கிறா. は何が好きなのか ஹீரோ நடிக்கிறான். மிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன எந்த மாரி நெனச்சிட்டு இருப்பா? அவ வந்து பார்த்தீங்கன்னா, இது மாரி பொழுதுபோக்குக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன என் கூட விளையாடுறாளா? அப்படின்னு. மிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெனைக்கிறான். ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, என்ன எத மாரி நெனச்சிட்டு இருக்கான்? அவன் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன நிஜமாலே லவ் பண்றானா? அப்படின்ற மாரி வந்து 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே புரியாம முழிச்சுட்டு இருக்கா. யூகியாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பிடிக்கும்? யூகியாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எது மாரி இன்ட்ரெஸ்ட்டு? யூகியாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 大 எந்த 好きな ஃப்ளேவர் 人 ரொம்ப のため பிடிக்கும்? に அப்படின்ற மாரி வந்து 変 பார்த்தீங்கன்னா, わ நான் ろうと頑張れた。 எப்பவுமே யோசிச்சுட்டு அதுக்கேத்த மாரி だ தான் から செய்வேன். こそ அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, மிக்கு ま நெனச்சிட்டு だ இருக்கா. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, மீக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த மாரி ட்ரெஸ் பிடிக்கும்? மீக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே எப்படி நடந்துப்பா? மீக்குவோடைய சிரிப்பு எப்படி இருக்கும்? அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் இதே தான் நெனச்சிட்டு இருக்கான். அவங்க 2 பேரோட மனசுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் இவங்க 2 பேரும் தான் வந்து அவங்களுடைய じゃあ பார்ட்னர்ஸோடைய ஞாபகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்துட்டு இருக்கு. அவங்க மைண்ட் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஞாபகங்கள் தான் வந்துட்டு இருக்கு. இந்த லவ் கேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள இது மாரி ஒருத்தருக்கு ஒருத்தரு ஒரு ஒர்த்தியான பெர்சனா வந்து பார்த்தீங்கன்னா மாத்துது. ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லவ் கேம் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க ஒர்த்தியான பெர்சனா நாங்க மாறுற வரைக்கும் இந்த லவ் கேம் வந்து பார்த்தீங்கன்னா, நானு எண்ட் பண்ண மாட்டேன். அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேரும் ஒரே மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, நெனச்சிட்டு இருக்காங்க. அப்போனே வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ பேச ஆரம்பிக்கிறான். அவனுடைய கண்ணாடிய கழட்டி வச்சுட்டு, "சரி, நான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஆரம்பிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, じゃ டப்பால்னு あ வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ யூக்கியா மிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சடனா அவன் பெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, தள்ளி விட்டு சொல்றான். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, யூக்கியோ மிக்குவ தள்ளி விட்டனால பார்த்தீங்கன்னா, மிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செம்மையா வந்து பார்த்தீங்கன்னா, பிளஸ் ஆயிட்டு ஹீரோவே பார்த்துன்னுருக்கிறான். அப்போனே சடனா ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, மிக்குவோட கைய புடிச்சுட்டு சொல்றான். யாரு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, பேச ஆரம்பிக்கிறாங்களோ, அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, லூசரு 君 அப்படின்னு に சொல்றான். 話した方 இத கேட்டோனயும் 負けない。 மிக்கு, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, யாரு லூசர்ன்னு 誰でも எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். நீ ゲーム தான்டா の லூசரு ゲ அப்படின்னு ー இப்ப ム தான் な சொல்றா. の இத に கேட்டு ஹீரோ, は பார்த்துடலாம் அப்படின்னு இப்ப 希 தான் 望的 சொல்லுங்கிறாங்க. 観測が過ぎる。 அப்போனே வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா, மிக்குவ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, ஹக் பண்ணி அவன வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம க்ளோஸ் じ அப்ல ゃあ வச்சுக்கிறான். சரி もうすぐ பார்க்கலாம். நைட்டு முழுக்க இது 本 மாரி 番だ。 யாரு ヒ காலைல ー விடிய ロー வரைக்கும் の வந்து பார்த்தீங்கன்னா, யாரு 仲 இந்த 間と出 பொசிஷன்ல 会え இருந்து て விலகுறாங்களோ அவங்க 知る தோத்ததா அர்த்தம் அப்படின்னு இப்ப 当 தான் たり சொல்றான். 前じゃん。 உடனே வந்து பார்த்தீங்கன்னா, மிக்கு ない உன் と ஆட்டு 思 வந்து う。 பார்த்தீங்கன்னா, இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா, ரைஸ் ஆக ஆரம்பிச்சுது அப்படின்னா நீ தான் தோத்துட்ட அப்படின்னு இப்ப தான் சொல்றான். இத கேட்டோனே ஹீரோவும் உன் ஆட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரைஸ் ஆகுது அப்படின்ற மாரி சொல்றான். அப்போனே வந்து பார்த்தீங்கன்னா, மிக்கு டேய் உன்னுடைய மூச்சு காத்து வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தல மேல படுது அப்படின்னு சொல்றான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ என்னுடைய லங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெருசுங்கிறதுனால அது மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்ற மாரி வந்து ஹீரோ சொல்லுங்கிறான். ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா, நானு இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொருத்தமான ஒரு பொண்ணா இருப்பேன் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, மீக்கும் நெனச்சு பார்க்குறான். அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோவும் வந்து பார்த்தீங்கன்னா நெனச்சு பார்த்துட்டு 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஹக் பண்ணிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிர்றாங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, மறுநாளே விடிஞ்சு போயிடுது. அப்போனே வந்து பார்த்தீங்கன்னா, சடனா ஹீரோ வந்து கண்ணு முழிக்கிறான். கண்ணு முழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, கண்ணு முழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, இது மாரி மேல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, வக்கானா சண்ட வரத்த கேட்டோனே அவன் உடனே மீக்கு எப்படி இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, வக்கானா ஏற்கனவே எழுந்துட்டா. ஸோ அதனால வந்து や பார்த்தீங்கன்னா, ばい நான் முதல்ல 負 இங்கேருந்து けないで கிளம்புறேன். も来た。 நீ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் பின்னாடி கழிச்சு வா அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு கிளம்பிடுறான். இத பார்த்தோனே மீக்கும் ஓகே சொல்லிடுறா. உடனே ஹீரோ போயிட்டோனே, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு? இது மாரி நைட்ல ஒண்ணா இருந்ததுனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நானு செத்தே இருப்பேன் தெரியுமா? அவன் கூட இருந்ததுலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெனச்சுட்டு இருக்கிறா. அப்போனே கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, மீக்கு வெளிய வரும்போது, யூகே தான் வந்து பார்த்தா முதல்ல இங்கேருந்து விட்டு கிளம்புனான். ஸோ அவன நான் டீஸ் பண்ணி அவன ஒரு வழி ஆக்க போறேன் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா நெனச்சுட்டு போயிட்டே இருக்கா மீக்கு. அப்போனே வந்து பார்த்தீங்கன்னா, அவ ஹீரோவ வந்து பார்த்தோனேயும் கிண்டல் பண்ணலாம்னு நெனைக்கிறா. ஆனா ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, மீக்குவ பார்த்து செம்ம ப்ளஸ் ஆயி திரும்பிக்கிறான். அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா, மீக்கும் ஹீரோவ பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் செம்ம ப்ளஸ் ஆயிட்டு திரும்பிக்கிறா. அவங்க 2 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வியர்டா ஆக்ட் பண்றத பார்த்துட்டு, அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, இது மாரி ஒருத்தவங்க ஒருத்தர பார்க்க முடியாம செம்மையா வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் ஆயிட்டு இருக்காங்க. உடனே இவங்க 2 பேரும் இது மாரி வியர்டா ஆக்ட் பண்ணிட்டு இருக்க பார்த்துட்டு, பக்கானுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இவங்க என்னடா பண்ணிட்டு இருக்காங்க? அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குது. இது இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் கண்டிப்பா பார்த்துக்கிறேன். இத வந்து பார்த்தீங்கன்னா, நான் 今な மாங்கால ら தான் 僕を பார்த்துக்கிறேன். இது 君 மாரி வந்து 今 பார்த்தீங்கன்னா, まで அங்க 見た இருக்கிற ことある。
கப்புள்ஸுக்கு நடுவுல இது மாரி ஏதாவது ஒரு நடந்ததுன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இது மாரி தான் இருப்பாங்க அப்படின்ற மாரி வந்து அவங்க அண்ணன போட்டு திட்டினுக்குது. "டேய் பிரதர் நீ என்னடா பண்ணி வச்சுக்கிற?" அப்படின்ற மாரி சொல்லி. なんで急にディスった？ அப்போனே வந்து பார்த்தீங்கன்னா, "மீக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட் செய்யலான்னு இருந்தேன்" அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட வரா. உடனே ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, இது மாரி "நான் வந்து பார்த்தா உனக்காக தான் இத செஞ்சேன்" அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஜாலியா வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே அவங்க தங்கச்சி, "டேய் சீக்கிரம்டா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பசி எடுக்குதுடா" அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா காத்திருந்துக்கிறா. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, அவன் கஷ்டப்பட்டு ரெடி ஆயிட்டு வரான் வெளில. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தான் சம்மர் யூனிஃபார்ம். இப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்டார்ட் ஆகுறதுனால. அப்போனே வந்து பார்த்தீங்கன்னா, கதவு தொறந்து பார்த்தா, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, மீக்கு தான் வந்து சம்மர் யூனிஃபார்ம்ல இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோக்கு சரியான ஷாக்கு. இவன் முன்னாடி வந்து நின்னுட்டு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹீரோ பதறி போயிடுறான். அப்போனே மீக்கு, "ஓஹோ! என்னாச்சு? உன்னுடைய ஃபேஸ் ரொம்ப ரெட் ஆயிடுச்சு போல. என்ன மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பார்த்துட்டு பிளஸ் ஆயிட்டியா? இந்த சம்மர் யூனிஃபார்ம்ல நான் எப்படி இருக்கேன்?" அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவ ஒரு ரொட்டேஷன் ஒண்ணு போட்டு காட்டுறா. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ அவள அப்படியே அந்த வால் கார்னர்ல வச்சு லாக் பண்ணிட்டு, "ஆஹா! அண்ட் யூ உன்ன பாரேன். நீ வந்து பார்த்தீன்னா, இது மாரி என்ன சம்மர் ட்ரெஸ்ல பார்த்துட்டு அப்படியே வாயடிச்சுட்டு போய் நிக்கிற போல" அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவள லாக் பண்ணிட்டு கேட்குறான். உடனே மீக்கு அவன அப்படியே ஹக் பண்ணிட்டு, "ஆஹா! உன்னுடைய உன்னுடைய வேர்ம சொல்லு ரொம்ப நல்லா இருக்கு. உனக்கு வந்துச்சா என்ன? உனக்கு என் மேலேருந்து வருதா என்ன?" அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்குறான். இத கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ செம்மையா வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆயிட்டு கொஞ்சம் கை நடிக்கின்னு, உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது மாரி என்ன ஹக் பண்ணணும்னு ஆசையா இருந்தா சரி, உனக்காக நான் அத செய்றேன்." அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா டப்புன்னு மீக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஹக் பண்ணிட்டு, நிஜமாலே வந்து பார்த்தீங்கன்னா, "உன்னுடைய ஹார்ட் ரொம்ப ரைஸ் ஆகுது" அப்படின்னு இப்ப தான் சொல்றான். இது கேட்டோனயும் மீக்குவே, "இல்ல, இல்ல அதெல்லாம் இல்லவே இல்ல" அப்படின்னு இப்ப தான் சொல்லுங்கிறா. அப்போனே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தங்கச்சி கரெக்ட்டா வந்துட்டு, "டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சுடா" அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்த அந்த சீன வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ரீகிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போனே வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ, "ஐய்யய்யோ! என்னாச்சு? டைம் ஆயிடுச்சா?" அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா பதறி அடிச்சுட்டு, "இது எல்லாத்துக்கும் காரணம் மீக்கு நீ தான்" சொல்றா. உடனே மீக்கு, "டேய் இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்டா" அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, 少 அவங்க し 2 だけ பேரும் 大人になっ சண்டை た போட்டுனே 俺 வந்து たち பார்த்தீங்கன்னா விடுறாங்க. வக்கானா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, "யார்றா இவங்க?" அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவளுக்கு அழுத்தே போச்சு இவங்க 2 பேரையும் இப்படி பார்த்து. அப்போனே வந்து பார்த்தீங்கன்னா, ஓடும்போது 2 பேரும் நினைக்கிறாங்க, 少し "நாங்க だけ வந்து 大 பார்த்தீங்கன்னா 人に கொஞ்சம் なっ க்ரோ た அப் 俺 ஆயிட்டோம்னு たちは நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த சம்மரோட பிகினிங் இது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு மறக்க முடியாத பிகினிங்கா இருக்கு." அப்படின்ற மாரி இந்த 2 பேரும் 少し செம்ம だけ ஹாப்பியா 大人 ஓடிட்டு になっ இருக்காங்க. た俺たちは இதோட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எபிசோட் இங்கேயே முடியுது.